இன்னைக்கு நம்ம வந்து கேரட் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் லெமன் ஜூஸ், இது வந்து கேரட் அரைக்கிறதுக்கு, இது வந்து கேரட் லாஸ்டா வைக்கிறதுக்கு, இது வந்து பொடிச்ச சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன், இது வந்து ஐஸ் கட்டி நம்ம வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேரட் ஜூஸ்க்கு முதல்ல வந்து கேரட் போட்டுக்கலாம். நம்ம வந்து 1-2 சாப்பிடலாம், அக்கா எல்லாத்தையும் சாப்பிட்றாதீங்க, அப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு எதுவும் இருக்காது. இப்போ நம்ம வந்து இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சர்க்கரை வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம உள்ளே போடலாம். இப்போ நம்ம வந்து சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஐஸ் கட்டி வச்சுருக்கோம், அதை போடலாம். தண்ணி ஊற்றலாம். இங்கே ஐஸ் கியூப் போட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து தண்ணியும் ஊற்றிட்டோம். இப்போ தண்ணியை ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இதை ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து நல்லா வடிகட்டிட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து இங்கே லெமன் ஜூஸ் வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து சர்க்கரை கொஞ்சம் வச்சுருக்கோம், அந்த பொடிச்ச சர்க்கரை, அது போடலாம். நம்ம அந்த பொடிச்ச சர்க்கரையும் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஐஸ் கட்டி வச்சுருக்கோம், அது வந்து போடலாம். ஒரு 2 ஐஸ் கட்டி போட்டுட்டோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற ஜூஸை வந்து ஊற்றலாம். இதுக்காக தான் வச்சிடணும், அதை நம்ம வந்து சொல்லணும். இப்போ நம்ம வந்து இங்கே கேரட் ஜூஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த கேரட்டும் லெமனும் சேர்ந்த ஃப்ளேவர். நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. என்னால் குடிக்கிறது நிறுத்தவே முடியல. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மாதிரி நிறையா ஜூஸ் போட்டிருக்கேன். நான் வந்து குக்கும்பர் ஜூஸ் போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக இங்கே தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சம்மரில் சூப்பராக குக்கிங் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு கேரட் ஜூஸ் ரெடி.